கர்த்தருக்கு இன்னதென்று நம் பிரியமானது என்னதென்று நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ உலகத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்க பிரியமா செஞ்சாங்கன்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுடைய நம்ம சந்தோஷத்துக்கு அவங்க நடந்து கொண்டாங்கன்னா அவங்க கேட்கறத நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செவி சாய்த்து அவங்க என்ன பண்ணுவோம், உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதனால நம்மளை படைத்த தேவன் அவர் பிரியமாயிருக்க, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து பிரியமாயிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து அவருடைய அன்பை அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் எல்லாம் வேதத்தை புரட்டி பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 5:10 எபேசியர். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகம புஸ்தகம் கர்த்தருக்கு இன்னதென்று, தேவனுக்கு இன்னதென்று, பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அவர் நாம மகிமைப்படும். அவர் மன மகிழ்ச்சியா இருந்து என்ன பண்ணுவாரு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்க. நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல வர மாட்டாங்களா, நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்களா, உலக காரியமா நம்ம எவ்வளவு பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்முடைய இருதயத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற பிள்ளைகளா இருப்பாங்க, நம்முடைய சாட்சியாய் இந்த பிள்ளைகள் வாழ்வாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்க்கிறோம். பிள்ளைகள் நம்ம துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய இருதயத்துக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம் பார்க்கலாம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது பெரிய அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த போகிறார். முதல்ல 4 காரியங்கள் மாத்திரம் பார்க்க போறோம். முதல் காரியம், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நம்ம பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 147. சங்கீதம் 147. எல்லா புக்கு வேதத்தை திறந்து நம்ம பார்ப்போம், படிக்கிறது கவனிங்க. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு, கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு பயந்து அவருக்காக நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கும்பத்தை அடிச்சுட்டு போறாரு வந்திருக்கிறோம், இல்ல ஏதாவது திட்டு போறாருண்டா இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இங்க வந்து ஒவ்வொருவரும் அமர்ந்து கொண்டிருக்கோம். பயந்து அவர், அதாவது ஆண்டவருக்கு பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணாரு, நம்ம மேல பிரியமா இருப்பார். இங்க என்ன சொல்ற சங்கீதம், தமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் தான் பிரியப்பட்ட சந்தோஷப்பட்டு படுத்துட்டு போயிடுவாங்க. நான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்ன பண்ணாரு, பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும், அவருக்காக காத்து அவருக்காக பயந்து அவருக்காக வாழும் பொழுது நம்ம என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அதே சங்கீதம் 33. 33ஆம் அதிகாரம் 18, 19. தமக்கு
பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஹல்லேலூயா. எதுல பிரியப்படுறாருன்னா, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது என்ன பண்றாரு? மரணத்திலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து பாதுகாக்க அவர் வளராயிருக்கு. முந்தானத்து ஒரு ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? பஸ், கவர்மெண்ட் பஸ் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு. கிராஸ் ஆகி ரைட் சைடுல வந்தோடனே ஒரு வேனு ஒரு பைக்கு 4 பேர் ஸ்பாட்ல இருந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் யாராலும் சரி அவருக்காக பயந்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க, நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, பஞ்சத்துல பசியும் பட்டினியை நம்மள வாழவே விட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருக்காக பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணோம்? பயந்து காத்து கொண்டிருக்கும். பயந்து நான் நடுக்கத்தோட இல்ல, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சமூகத்தை நோக்கி நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாரு? மரணத்திலிருந்து காப்பார், பஞ்சத்திலிருந்து காப்பார், பசியாக உன்னை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறார்னா, நமக்கு துணையமாய் இருக்கிறார். நம்ம ஒரு பிள்ளைகள் மத்தியில பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? கூடவே காலம் பிடிச்சுன்னு கூட போவாங்க. திருவிழாவை பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்ப சின்ன குழந்தைய பெற்றவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன கூடவே அணைச்சிருப்பாங்க. எந்த ஒரு தூசி திரும்ப எறும்பு வராதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அணைச்சு பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு காத்து பட்டா கூட சுத்தி போட்டுப்பாங்க, துணியில போட்டு அடைச்சிட்டு காத்து படுறது குழந்தைக்கு. இப்படியே நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இவர் எப்படி இருக்கிறார்? நம்மளுக்கு ஒரு தாயை போல தகப்பனை போல துணையுமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேடகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இருக்கிறார்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் சமூகத்தில் நித்தமும் உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு பஞ்சத்திலிருந்து காப்பார், மரணத்திலிருந்து காப்பார், துணையமாயிருப்பார், கேடகமாயிருப்பார். ஹல்லேலூயா. இது வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தை கேட்கிற நீங்க ஒவ்வொரு என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக பயந்து அவர் சமூகத்தை நோக்கி முழுங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, அவருக்காக காத்து கொண்டு இருந்து ஜெபிக்கும் பொழுது அப்பதான் என்ன பண்ணாரு? இப்படியா நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பயந்துன்னா என்ன பண்ணோம்? வீட்டுல போய் மூலையில உட்காந்து போத்திக்கிட்டு பயந்துகள் அப்படி இல்ல. பூசிகார் வராருன்னு என்ன பண்றாங்க? பிள்ளைங்கள ஓடிய போத்திக்கிட்டு உட்காந்துப்பாங்க. மோளம் அடிச்சா எங்க பையன் பட்டாசு வெடிச்சா பயந்து உள்ள போய் பூந்துப்பாரு. ரூம்ல போய் சாத்திக்கிட்டு கட்டிலிட்டு பார்த்துட்டோம். மேல சத்தம் கேட்டா, பட்டாசு சத்தம் கேட்டா. ஹல்லேலூயா. அப்படியே இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு காத்து இருக்கிற பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், யாராவது வரட்டும், அவர் மத்தியில நீங்க எதிர்த்து போயிடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபிக்கும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம எதிரியாய் வந்தாலும், ஆபத்து நாள் எனக்கு எதிர எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு எப்படி நம்மளுக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆதரவாய் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கேடகமாகவும் அப்படியே துணையமாகவும் நம்ம என்ன பண்றாரு? பாதுகாத்துக் கொண்டு நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும், ஜெபிக்கணும். தயவு செய்து நம்ம அனைவரும் என்ன பண்ணோம்? இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுங்க. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது இப்படியாய் நம்மை பாதுகாக்க அவர் வளர. அப்பதான் அவர் இருதயம் பிரியப்படும். ஹல்லேலூயா. நம்ம பிரியமாய் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தலைப்பே கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். எது நம்ம அப்போ கர்த்தருக்கு எது பிரியம்? அப்போ ஜெபிக்கணும். அவருக்காக பயந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன பண்றாரு? பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேகம் ஒன்று பல்லக்கரம் ஒன்று. பிரயாணத்தில் மேகம் ஒன்று பல்லக்கரம் ஒன்று. விரித்திடுவாய் தாண்டிடுவாய், விரித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்காதல் உனக்குண்டு மறவாதே, மான்காதல் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாம் இப்படி பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வந்தா பரிசுத்தமா இருப்போம், வெளியே போனா அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள்  வேத புத்தகத்தை திறந்து பாருங்க. திறந்து படிக்கும் பொழுது நீங்களும் அதை பாருங்க. இது அப்படியே மூடி வச்சோம்னா நம்ம மறந்துடுவோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். அதனால தான் திறந்து பாருங்கன்னு சொல்றேன். இந்த சபைக்கு வந்துட்டோம், இன்னைக்காவது இந்த ஒரு அறவரு நம்ம திறந்து வேத புத்தகத்தை பார்க்கணும் எங்க இருக்கு. அதுதான் நான் பொறுமையா சொல்றேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. பொய் உதடுகள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. யாருக்கு பிரியம்? எப்படி நடக்கிறவங்களுக்கு? உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தான், நடக்கிறவர்கள் மேல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிரியப்படுவார். சும்மா உலகத்துக்கு ஒரு வேஷம் தரித்துக் கொண்டு நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உண்மையாய் நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, உண்மையாய் நம்ம நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது, உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? நம்மள உண்மையாய் நடக்கிறவர்கள் என்ன பண்றாரு? அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் பேசுறது என்ன பண்ணுவாரு? கை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டுருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. உண்மை உள்ளவர்களாய் கொஞ்சம் தடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து கொண்டு சொன்னா கூட அது போயிடும். அவரோட நம்பிக்கை, அந்த ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த விசுவாசம் நம்ம இருக்கும் பொழுது, உண்மையாய் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 பாருங்க. சங்கீதம் 119 44. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன்.
ஹalleluya. எப்பொழுதும் என்ன பண்றது? உண்மையா இருக்கணும்னு சொன்னா ஆண்டுடைய வேதத்தை நம்ம எப்படி காத்துக்கொண்டு இருக்கணும். ஹalleluya. நம்முடைய ஆண்டுடைய வேதத்தை தியானித்துக் கொண்டு கதை புத்தகமாய் நம்ம படிக்க கூடாது. நான் ஒரு டைம்ல படிப்பேன், 4 அதிகாரம் படிச்சு பைபிள் படிக்கணும், 2 வருஷமா படிக்க முடியல. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே ஓடி ஓடுறது. இப்போ படிக்கலாம் போயிடுப்பாருன்னா அப்படியே டயர்ட் தூக்கம் வந்துடும். 4 அதிகாரத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்பேன், படிச்சுக்குவேன். 4 அதிகாரம் கண்டிப்பா படிச்சுக்குவேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு 2 வாட்டி அப்படி. ஹalleluya. அப்படி இருக்க கூடாது. அவர் வேதத்தை நம்ம எப்படி இருக்கணும்? தியானமாய் உண்மையா இருக்கணும். ஹalleluya. அது நம்ம 4 அதிகாரம் கண்டிப்பா நான் படிச்சுட்டு வெளியே வருவேன். அதுக்குள்ளே கடைக்கு போனேன் வீட்டுல எப்ப சத்தம் போடுவாங்க, சீக்கிரமா வாங்கல அப்படின்னு. ஹalleluya. நீ என்ன பண்ணணும்? நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். வேதத்தை காத்துக்கொண்டு நடக்கும் பொழுது, இந்த வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மள பிரியப்படுவார் நம்ம வேதத்தை கை கொள்ளும் பொழுது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 33 சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹalleluya. அவர் எப்படி பிரியப்படுறார்னா, நீதியிலும் நியாயத்திலும் என்ன பண்றாரு? அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் சொல்றேன், நம்ம எப்பவுமே நீதி உள்ளவர்களாய், நியாயம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் வாழும் பொழுது, உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இருதயத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஏற்ற பிள்ளைகளாய் அவர் என்ன பண்ண வாழும் பொழுது அவர் என்ன பண்ணல? ஆசீர்வதிக்க வளர. அதான் கர்த்தருக்கு இன்னதென்று, பிரியமானது இன்னதென்று நம்ம என்ன பண்ணோம்? சோதித்து பார்க்கணும். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், நம்முடைய பிள்ளைய சாப்பிடுறதுக்கு எது பிரியம் சொல்லிட்டு என்ன பண்றோம்? போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒன்னு ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்குறோம். ஹalleluya. நல்லது. ஆனா கர்த்தருக்கு பிரியமானவாய் நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருக்காக பிரியமாய் நம்ம வாழும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதித்து மரணத்திலிருந்து பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம கையை பிடிச்சு நம்மளை துணையாய் கூட்டிக் கொண்டு போறார். அப்புறம் கேடகமாய் இருக்கிறார். பஞ்சத்துல நம்மள கைவிட மாட்டார். ஹalleluya. பசியும் பட்டினி நம்ம வாழ விட மாட்டார். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, காத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் ஏறித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹalleluya. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும்னா கொடுக்கணும். நம்ம எல்லாம் காணிக்கை கொடுக்கணும் தான் நினைச்சிருந்தோம். நம்ம இருதயத்தை எதையாவது கொடுத்திருக்கிறோமா? ஹalleluya. அப்பதான் அவர் பிரியப்படுவார். காணிக்கை 2வது. முதல்ல உண்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? காணிக்கை கொடுப்போம். ஆண்டவர் நம்ம நேசிக்கும் பொழுது, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னுடைய வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்புறமா எல்லாம் நாவா தானா வரும். காணிக்கை கொடுக்கிறது, கீழ்ப்படிந்து எல்லாம் வரும் நம்ம கிட்ட. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் பிரியப்படுவார். உற்சாகமாய் கொடுக்கணும், தன்னுடைய இருதயத்தை கொடுக்கணும், தன்னுடைய சரீரத்தை கொடுக்கணும், தன்னுடைய வார்த்தை உண்மையாய் கொடுக்கும் பொழுது, உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது, உண்மையில் அன்பு வைத்து உன்னுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பண்ணா அசைப்பொருளாய் தியானிக்கணும். ஆமா, என்ன ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்றோமா, நம்ம செய்யறோமா? எதுவுமே யோசிக்க
பாருங்க. அப்போ நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாம் அதிகாரம் ஆபேல் காயின் ரெண்டு பேரும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2 3 4 படி. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். பின்பு அப்படி ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிர்கிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இங்க நம்ம காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் பார்த்தோம்ல. இப்போ இங்க ரெண்டு பேரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள், அண்ணன் தம்பி. என்ன பண்றாங்க? காயின் என்ன பண்றாரு? விவசாயம் பண்றாரு. ஹல்லேலூயா. காயின் விவசாயம் பண்றாரு. ஆபேல் என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறாரு. இப்போ காயின் விளைச்சல இருந்து ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? காணிக்கை கொண்டு போறாரு. எல்லாத்திலையும் என்ன பண்ணாரு? கொஞ்சம் எடுத்து போயிட்டு காணிக்கை வச்சுட்டாரு. அவரோட சத்தியமுள்ள தேவன், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஆண்டவருக்காக காணிக்கை வைக்க போறாங்க. ரெண்டு பேருமே தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? இவரு காய் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டாரு, காணிக்கை வச்சுட்டாரு. ஆபேல் என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சி பண்றதுல ஆட்டு பிடிக்கிறாரு. எல்லா ஆட்டுல ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, தலையீட்டு. அல்லேலூயா. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். எல்லாத்தையும் புடிச்சுட்டு போயில. அங்க காயின் பண்றாரு, விவசாயம் பண்றாரு, கனிகள் தானியங்கள் என்ன பண்றாரு? மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அவர் எடையும் போடல, பார்த்து எடுக்கல, மொத்தத்தையும் பார்த்தாரு, அள்ளிக்கு நேரத்தில் போய் காணிக்கை வச்சிட்டாரு. ஆபேல் என்ன பண்றாரு? ஆடுகளில முதன்மையானது எது? தலையீட்டு கொழுமையான ஆடு எது? புஷ்டியான ஆடு எது? என்ன பண்றாரு? ஆபேல் பார்த்து அந்த காணிக்கைகளை முதன்மையானதை கொண்டு போயிட்டு கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அங்க ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? எது கொழுமையானது, முதன்மையானதுன்னு பார்த்து ஆண்டவருக்காக கொண்டு போய் கொடுக்கிறாரு. இவர் மொத்தத்தையெல்லாம் கொஞ்சம் அள்ளிட்டு போயிட்டு கொடுத்துட்டாரு. அதனால ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமா நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது, தன்னுடைய முதன்மையில ஆண்டவருக்காக உண்மையாய் கொடுக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு மாத்திரம் தான் நம்மை வழிநடத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மை படைத்த தேவாதி தேவன், சகலத்தையும் படைத்த இயேசு ரட்சகர் மாத்திரம் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இன்னொரு ரெண்டு பேரும் பார்க்க போறோம். பரிசேயன், ஆயக்காரன். ரெண்டு பேரும் ஆண்டவரை அறிந்தவர் மனிதர்கள். இயேசு யாருன்னு இவங்களுக்கும் யாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் யாருன்னு தெரியும். இதுல பரிசேயன் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, நான் காணிக்கை கொடுத்தேன், தசம பாகம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே, தசம பாகம் கொடுக்கிறேன், உண்மையாய் நடக்கிறேன், நீதியாய் நடக்கிறேன், எல்லாருக்கும் நான் பண்றேன், நான் உண்மையுள்ளதா நடந்து கொள்றேன்னு சொல்லிட்டு தன்னை பெருமைப்படுத்தி ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. பரிசேயன் என்ன பண்றாரு? தன்னை பெருமைப்படுத்தி தான் செய்த எல்லாவற்றையும் சொல்லி அறிவித்து ஜெபம் பண்றாரு. இங்க ஆயக்காரன் என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தி முகத்தை கீழே, தலையை கீழே குனி வச்சு மேல பார்க்கிறாரு.
தகுதியில் நினைச்சு ஆண்டவர் பார்க்க முடியாதுன்னு கீழே தன்னை தாழ்த்தி என்ன பண்ணாரு? தாழ்த்தி ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன பண்றாரு? ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. நம்ம என்ன பண்ணோம்? தன்னை தாழ்த்தி உண்மையாய் உற்சாகமாய் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது என்ன பண்ண பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38. ஒரு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 38 படிங்க. கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உற்சாகமாய் கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுத்து பாருங்க. மனசுல கொடுக்கிறவே சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது அப்படியே கொடுக்காது, அது அமுக்கி குலுக்கி உங்க மடியில சரிந்து விழும்படி. தலையை தட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு அரைப்படியில கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க. நம்ம தலையை எடுத்து அந்த மேல தட்டிட்டே கொடுப்பாங்க. ஆண்டவர் அப்படி கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம மடியில கொற்ற அளவுக்கு அள்ளி கொடுப்பாராம். ஆமென். அத கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்? டம்ளர் கொடுத்தா டம்ளர் தான், அந்த டம்ளர் தான் அளந்து கொடுப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம மடியில சரிந்து கொற்ற மாதிரி அளந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்? உற்சாகமாய் கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாலாவது பார்க்கிறோம், உண்மையான ஜெபத்திற்கு பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இங்க எப்படி இருக்குன்னா, செம்மையாய் ஜெபம் பண்ணும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரு எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளை சோதித்து பார்ப்பார். நம்ம எதிலேயே என்ன பண்ணோம்? பேசாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையாய் நம்ம அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரு நம்முடைய பிள்ளைங்க நம்மளுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறாங்க, அவங்க என்ன பண்ண போறாரு? கடைபிடித்து தூக்கி வழிநடத்த போகிறார். இங்க பார்க்கிறோம், உண்மையான ஜெபத்திற்கு அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். உண்மையான ஜெபம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் நம்ம பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே
நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் நாம் பார்க்கிறோம், அவரு அந்த தேசத்துல ஒரு முதன்மையான ஒரு மனுஷனாக வைக்கப்பட்டாங்க. தானியேல் அந்த ராஜாவுக்கு உண்மையுள்ளவனாய் ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனா அந்த இடத்துல காணப்பட்டார். அதனால தான் அவர் முதன்மையாய் தானியேலை வச்சாங்க. அவருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இவனை எப்படியாவது ராஜா இடத்துல குறை சொல்லி அவனை அசிங்கப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மற்றவங்க ஆலோசிக்கிறாங்க. ஆலோசிக்கும் பொழுது அப்போ இவன் இடத்துல எந்த ஒரு குற்றத்தையும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. ராஜா இடத்துல போய் குற்றம் சொன்னா தானே அவரு தண்டனை கொடுப்பாரு. அப்போ எல்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஐடியா பண்றாங்க. 4 படி 6 4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றம் சாட்டும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார், அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாகீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு தானியேலை குற்றப்படுத்துறாங்க, அவனை அசிங்கப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் அசிங்கப்படுத்த இவங்க என்ன பண்றாங்க, வகை தேடி எல்லா ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க, ராஜா இடத்துல போறாங்க. ராஜா போயிட்டு, ராஜாவே எவனாகிலும் 30 நாள் வரையில் எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவர்களையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் யாரையும் கும்பிட சொல்லி என்ன பண்றாங்க, ராஜா இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் பொய்ச்சாட்டு சொல்றாங்க. அப்ப தானியேல் என்ன பண்றாரு, 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ மனிதன் அந்த நேரத்தில் அவர் குற்றப்படுத்தலாம். ஏன்னா ஜெபிக்க முடியாது, யாரையும் வணங்க கூடாதுன்னு இவங்க போய் ராஜா இடத்துல சொல்றாங்க. அப்ப ராஜா என்ன பண்றாரு, சரி அவங்க யாராவது வேற ஏதாவது தேவர்களையும் விக்கிரகத்தையும் வணங்குறாங்கன்னா அவங்க சிங்க கவியில போட்டுலாம் சொல்லிட்டு கையெழுத்திட்டு இருக்காரு. கையெழுத்து போட்டு அந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு ஒட்டிடுறாங்க. யாரும் இந்த 30 நாள் யாரையும் போயிட்டு வணங்க கூடாது, யாரையும் நமஸ்கரிக்க கூடாது, ராஜா தவிர அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பத்திரத்தை அந்த செய்தி கேட்ட தாவீது என்ன பண்றாரு, தானியேல் அந்த செய்தி கேட்டு என்ன பண்றாரு, அவர் கசந்து போல பயந்து போல 10 படிப்பு. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் கொடுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பிரியப்படுகிற தேவன் சொல்லி நம்ம பார்க்கிறோமே. அவர் என்ன பண்றாரு? தானியேலு நம்ம சிங்க கேபில போட்டோம், எங்கன்னா நோட்டீஸா கொடுத்தோம், லெட்டராவது கொடுத்தோம். ஆனா நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க நம்முடைய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபத்திற்கு அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். உணர்ந்து அந்த சத்தியத்துக்குள் கீழ்ப்படிந்த பண்றாரு. தானியேலு போயிட்டு மேல் அறையில போய் உட்கார்ந்துகிறாரு. கதவை பூட்டிக்கல. ஹல்லேலூயா. கதவை பூட்டிக்காம திறந்து விட்டு எல்லாம் பார்க்கட்டும், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க? தானியேலை குற்றப்படுத்திட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டம் சிங்ககேபி. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சிங்கமும் ஒன்றும் செய்யாது. எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் கொடுத்துருவாரு. உபவாசம் இப்ப எல்லாம் நம்ம லென்த் நல்லா இருக்கணும்ல, உபவாசம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போல சிங்கத்துக்கு பாசிட்டிவ் கொடுக்க போறாரு. படிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உனக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்வதில்லை என்றான். ஹல்லேலூயா. அவன் எப்படி வாழ்ந்தான்? குற்றமற்றவனாய், உண்மை உள்ளவனாய், சாட்சி உள்ளவனாய், நீதி உள்ளவனாய் வாழும் பொழுது அது மாத்திரமல்ல, அவன் ஜெப வீரனாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாய் எல்லாம் பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்க கேபில போடுங்க, தூக்கில போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நீங்க சட்டத்தை ஏற்றி இருந்தாலும் பயப்படாதபடிக்கு தன் மேலாயில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த சிங்கம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஒண்ணு போட்டாங்க. சிங்க கேபில தானியேல் தூக்கிட்டு போயிட்டு போட்ட உடனே சிங்கங்கள் கீழே வந்து பட்டு உட்கார்ந்த வரையா எல்லாம் பக்கத்துல வந்து அமர்ந்து படுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிங்கங்கள் வாய்களை கட்டி போட்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்ம மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பிரியமானவராய் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணாரு? நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் பாதுகாத்து எல்லா பலவீனத்தில் இருந்தோம், எல்லா பிரச்சனையில் இருந்தோம், எல்லா கட்டுகளில் இருந்தோம், எல்லா கடன்களில் இருந்தோம், நம்மை பாதுகாத்து அவர் வழிநடத்துவராய் இருக்கிறார். நம்ம உடம்பு செய்யணும், ஜெபிக்கணும். தானியேலை போல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 38 முடிச்சிடலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2-3-4. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுமர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இங்க வந்து ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து எல்லா பிரச்சனையும் விலக்கி நம்மை சமாதானமாய் வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பிரியமானவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா அவர் என்ன பண்றாரு? நீ மரிக்க போற,
உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? சுவர்புறமா திரும்பிக்கிட்டு அழறாரு. நான் ஆண்டவரே, உமக்கு நான் உண்மை உள்ளவனா இருந்தேன், உங்களுடைய பார்வைக்கு நலமானதெல்லாம் நான் செஞ்சேன், நான் எந்த ஒரு பாவமா செய்யலைன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. ஜெபத்துக்கு பிரியப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். இங்க எசேக்கியா என்ன பண்றாரு? அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்ணீரை கண்டு அவர் 15 வருடம் கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க வளர்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி ஒன்று உங்க சமூகத்துல, இங்க அவருடைய சமூகத்துல பகிர்ந்துலான்னு இருக்கேன். 1 மாதமா மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், ஒரு லேடி டாக்டர் கொண்டிமநகர்ல. அப்புறமா அவங்க நம்மளுக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, கர்ப்பப்பை டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தா யூரின் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆயிட்டு வலி. நம்ம போனது வலிக்காக தான் போனோம். இவங்க போயிட்டாங்க, கர்ப்பப்பை டெஸ்ட் எடுத்துட்டாங்க, பயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். வந்துட்டோம், வலி அதுல இருந்து. சரி, இதுக்காகத்தான் வலி இருக்குது. 3 மாசம் யாரும் கேட்டாலும் ட்ரீட்மெண்ட் வந்து 3 மாசம் வலி இருக்கும், ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்க என்ன பண்ணாங்க, நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாமே நாங்க வேலை செஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். 4 நாள் ஆச்சு, வலி நிக்கல. என்ன பண்ணோம், அவங்களே போனோம். அவங்க இந்த வலி இன்ஜெக்ஷன் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 2 போட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், 3 வாங்கி வந்தோம் வீட்டுக்கு. வலி எடுத்தா போட்டுக்கலாமே, எங்க ஓடுறது. அந்த ஊசி போட கூட தான், வலி ஊசி. அல்லேலூயா. அது கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். என்ன பண்ணோம், நாங்க போட்டுட்டு இருந்தோம். அது அப்புறமா ஒரு 5 நாள் கழிச்சு போனோம். டாக்டர் அட்மிட் பண்ணுங்க, ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு, வலி தாங்கல. இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே எடுத்துங்க, நான் செத்துட்டேன் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூனிட் டைம்னா எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை. எல்லாருமே சாப்பிட்றதுல கஷ்டமா இருக்கும், அழுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் இறந்துட்டு நான் பிள்ளைகளை பாத்துங்க. இப்படியா சொல்லிருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம ஏன் ஜோம் பண்ணணும், நம்ம எல்லாம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், நம்ம ஏன் ஜோம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள. ஆனா இவங்க ஜோம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரொம்ப வலி தாங்க முடியாம வந்து 6 மணிக்கு நாங்க எல்லாமே பசங்க கூப்பிட்டு வாங்க, ஒரு 12 மணி அப்படி இருக்கும், ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணும்போது அப்புறம் அப்படியே என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அந்த நேரத்தில் நாங்க எங்க போவோம், நைட்டு மேல அந்த டாக்டர் வந்து 9 மணிக்கு போயிடுவாங்க. வனஜா ஹாஸ்பிட்டல் தான் போனோம். எங்களுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணி, இங்கே சரி அவங்க காலையில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி படுத்துட்டோம், தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து போனோம். அவங்க போயிட்டாங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. வெற்றி எழுதி கொடுத்தாங்க. வெற்றியில போனா காலையில இருந்து உட்காந்து இருக்கோம். உட்காந்து 3 மணி 4 மணிக்கு போறோம், 38வது பார்க்கணும். எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா எல்லாமே போயிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லை. டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு வரவே இல்லையா. என்ன பண்றது சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். 6-7 மணிக்கு அந்த லேடி டாக்டர் வர்றாங்களே சொல்லிட்டு அங்க போனோம், அப்பாயின்மெண்ட் போயிட்டு அங்க போனோடனே அங்க போனாங்க. சரி, வனஜா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். போயிட்டு அங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்து டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லி அங்க போனோம். இங்க ஜெனரல் டாக்டர் இருந்தாரு, கிரெடிட்ஸ், அவரோட போயிட்டோம். யூனிட் டைம்ல போனோம். அவர் என்ன பண்ணாரு, வனஜா ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துரு, அதை பார்த்து வரையும் நம்ம என்ன கற்றுக்கலாம். பயஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு, கேன்சர் டெஸ்ட் எல்லாம் தாங்க எல்லாமே நல்லா இருக்குது, நீ போயிட்டு சிடி ஸ்கேன் பண்ண எடுத்துருக்காங்க. வனஜா ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ ஒரு 8:30 மணிக்கு போனோம். சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்துட்டு வந்து காட்டணும், எல்லாமே நல்லா இருக்கு, கிட்னி எல்லாமே அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நல்லா இருக்கு, கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த வீட்டுக்கு நான் பண்ண வந்துட்டோம். அதெல்லாம் 4 நாள் ஆச்சு, வலி நிக்கல, யூரின் இன்ஸ்பெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், இன்னொரு அடி போகும்போது அவர் என்ன பண்ணாரு, காலையில இருந்து எல்லா டெஸ்டும் எடு, அட்மிட் பண்ணாங்க. 1 மணிக்கு அட்மிட் பண்ணாங்க. எந்த டெஸ்டும் எடுக்கல, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க, எங்க எடுக்கிறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, இன்னொரு வாட்டி சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க வலி போகிறதுக்கு எந்த ஒரு டாக்டரும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. 9 ஆச்சு நைட்டு. நான் சார் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஸ்கேன் எடுக்கலாம், கர்ப்பப்பை பிரச்சனை ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சு, கர்ப்பப்பை எடுத்துனோம். அவர் வனஜா ஹாஸ்பிட்டல் கிட்டமல் டாக்டர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் பயந்துட்டேன். எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரமண படம் மாதிரி
எவ்வளவுனா பரவாயில்ல நம்பரு. எனக்கு கையில வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். இத சொன்னதான் அவங்க எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க, புடிச்சு கறந்துடலாம் யூரின் டெஸ்ட் அந்த இது மட்டும் 10 தான் ஒரு 10,000 20,000 முடிஞ்சிருக்கும். இவர் 1 லட்சம் 2 லட்சம் கறந்துலாம் என்ன பண்ணாங்க, மொத்த டெஸ்ட் எடுத்தாங்க. கர்ப்பப்பை பிரச்சனை அழுகி போச்சு எடுத்துனாங்க. எங்க மக நர்ஸ் முடிச்சிருந்தனால ஆர்எஸ்ஆர்ல என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க சீஃப் நர்ஸ், அங்க பேசி அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்ச உடனே அவங்க சொல்லிட்டாங்க ஒண்ணுமே இல்ல அம்மாவுக்கு, அல்லேலூயா, ஒண்ணுமே இல்ல, கூட்டிட்டு வந்துருங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஜெபம், அல்லேலூயா, இந்த காரியத்தை சொல்லி நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க ஜெபம் ஒவ்வொருத்தரும் நாங்க காரங்களை பிடிச்சு கொண்டு நைட்ல எத்தனை மணிலாம் ஏஞ்சி நான் மாத்திரம் பைப்ல வச்சு ஜெபம் பண்ணிருப்பேன். இப்ப அந்த சுகந்தி வந்து எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிருக்க வயிற்று மேல. இவங்க தூங்க மாட்டாங்க. 6 மணிச்செல்லாம் பயம் வந்துச்சு, பிபி ஆயிடுச்சு. நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வராது, வலி வந்துருமே, இதுவே பயமாயி போச்சு அவளுக்கு. அல்லேலூயா, நாங்க பண்ண ஜெபம் கர்த்தர். அப்புறம் ஐயா ஆண்டி அம்மாவுக்கு போன் பண்ணோம், அம்மா இது மாதிரி மாறினோம். அப்புறம் ஐயாவுக்கு நைட்டு 10 இருக்கு நினைக்கிறேன். அப்புறம் ஜெபம் பண்ண சொல்லி ஐயா ஜெபம் பண்ணாரு. 11 மணி இருக்கும். ஜெபம் பண்ணி அப்புறம் ஆண்டவர் ஜெபம் கொடுத்தாரு, எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க வரவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கேன்சு அழுவி போச்சு உள்ள, நாங்க வீட்டுக்கு வரோம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு அழிச்சு, நீங்க என்னன்னா போயிட்டு கூட கர்ப்பப்பை எடுத்துருன்னு சொன்னாங்க. நாங்க எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஆலோசனை பார்த்துட்டு 4 பேர் கேட்டுக்கிட்டு நம்ம அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு, எனக்கு வரதுக்கு மனசு இல்ல. எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்கு என்னுடைய பயம். இவங்க நம்ம நம்பிக்கை ஆண்டவர் சோமர் இவங்களுக்குள்ள பேசிட்டு இவங்க வந்துட்டாங்க. நீ விசுவாசிக்கிறியே, ஒன்னும் முட்டாளா இருக்கிறீன்னு என்ன கேட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உலகத்தை தான் நான் ஓடி போனேன், வேதத்தை நான் மறந்துட்டேன், அல்லேலூயா, ஆண்டவரை நான் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நாங்க எல்லாம் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணி கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணோம். மோஷன் டெஸ்ட் கொடுத்தோம். அந்த டெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் அந்த டெஸ்ட் போச்சு. அதுலயும் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டெஸ்டும் நார்மல். டாக்டர் என்ன பண்ணாங்க, நீங்க வராதீங்க, எல்லாம் நார்மலா இருக்குது. 3 நாள்ல போறோம், 3 நாள்ல எங்க பைசா வாங்கல. அல்லேலூயா. அப்படியா நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா. நாங்க ஜெபம் பண்ணோம். ஒரே அழ 20 நாள் என் வீட்டுல ஈவினிங்னா அழ. வீட்டுக்கு நான் வருவேன், வெளியே போயிட்டு வந்தோடனே அவ்வளவுதான், எப்போ என்ன பண்ண அவ்வளவுதான், போயிட்டு போச்சு அழுது நிற்பாங்க. அதுக்கப்புறம் 7-8 மணில இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் கையில வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சுகம் கொடுத்தார், கர்த்தர் சுகம் கொடுத்தார், எங்களுக்காக ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உண்மை, இது உண்மையில சாட்சி. என் மனைவி இருக்கிறாங்க. இன்னும் 3 மாசம் நாங்க ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுத்திருக்கோம். கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா, கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய சாட்சி, நிச்சயம். நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சி அநேக குடும்பமா நாங்க போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நானு நம்ம ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிற பிரியமா இருக்கிறாரு. கர்ப்பப்பை வந்து சின்னதா கட்டி இருக்கு சொல்லிருக்காங்க. அந்த கட்டி வந்து பேசாம நாங்க சொன்னோம், அது சிறுசாவும் மறைஞ்சு போவோம். அல்லேலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படணும்னா மகிமைப்படும். நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த கட்டி மறைஞ்சு போயிடும், கர்ப்பப்பை எடுக்க மாட்டேன் நாங்க நம்பிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த சாட்சியை வெளிப்பட சொல்லணும்னு நான் இப்ப சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா நம்ம கடைசியில நம்ம பகிர்ந்துக்கலான்னு. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பிரியப்படுகிற தேவன். எசேக்கியா செத்துற போறன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, சோர்ந்து போல வீட்டு காலத்து ஒழுங்குபடுத்திட்டு கம்முன்னு இருக்கலாம், எப்பனாலும் மரணம். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, சமர்ப்புறமாய் திரும்பி அவர் என்ன பண்ண, கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆமென். நம்ம மாத்திரம் அப்படி விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? ஒரு பொழுதும் விட மாட்டாரு. நம்ம கரம் பிடித்து கேடகமாக இருப்பார், நம்ம துணையமாய் இருப்பார். பஞ்சத்துல பட்டினியா விடாத நம்மளை ஆசீர்வாதமாய் வழிநடத்துற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நம்ம விசுவாசிப்போம். எங்களை வழிநடத்தினாரு. நிறைய சாட்சி என் வாழ்க்கையில இப்படியா நான் சொல்லலாம். இப்ப இன்னொரு சாட்சி, இன்னும் 2-3 மாசத்துல ஒரு சிடி அல்ட்ரா ஸ்கேன் ஒண்ணு எடுக்கணும். அது எடுத்துட்டோம்னா கர்ப்பப்பையில ஒண்ணுமே இல்லைன்னு நாங்க சாட்சி சொல்ல, நாங்க உண்மையில தேவன் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க சாட்சி சொல்லுவோம், நீங்கள் அதை கேட்பீங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்பாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களுக்கு மாத்திரமல்ல,
இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமாய் செய்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமானது இன்னது என்று ஒவ்வொருவரும் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையும் இவ்வளவு அமைதியாய் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.